அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை கல்பிட்டியிலிருந்து ரிசான். என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், குர்ஆன் சொல்லுது பெற்றோர்களுக்கு சீன்ற வார்த்தை கூட சொல்ல வேணாண்டு. ஆனால் பெற்றோர் எங்களுக்கு ஒரு துன்புறுத்தலாகவே இருக்கிறாங்க. பிள்ளை இது எங்கள் பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு பிள்ளைன்ற மறுவாதி கூட தர்றாங்க இல்லை. அப்படியாப்பட்ட பெற்றோருக்கும் தன்னுடைய மானம் கூட அவங்களுக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அப்படியாப்பட்ட பெற்றோருக்கு கூட நாங்கள் படிஞ்சு தான் போகணுமா? இலங்கையிலேருந்து ரிசான் என்ற சகோதரர் கேட்குறாரு, பெற்றோர்கள் அநியாயம் செய்தாலும் கூட அவர்களை மதிக்க வேண்டுமா? அவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நமக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, பொது இடத்துல வச்சு நம்மளை இழிவுபடுத்திடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பெற்றோர்களை நம்ம இடத்தில் நடந்து கொள்வார்கள்னு சொன்னால், அப்பவும் அவங்கள மதித்து அவங்கள கண்ணியமாக நடத்தணுன்ற நமக்கு சட்டம் இருக்குதா? அல்லது சரிக்கு சரியா அவங்களும் வரம்பு மீறிட்டாங்க, நானும் வரம்பு மீறுறேன் என்கிற மாதிரி நடக்கலாமா என்கிறது தான் இந்த கேள்வியுடைய சாராம்சம். அந்த கேள்வியை பாருங்கள். இதில் பொதுவாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் நம்மிடத்தில் வரம்பு மீறினால் நம்ம இறங்கி கீழே கும்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாத்தில் யார் வரம்பு மீறுறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் வரம்பு மீற அனுமதி கட்டாயம் கிடையாது. மீறினால் குற்றம் கிடையாது, மன்னிச்சு விட்டுட்டா சிறந்தது அப்படிங்கிறது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வரம்பு மீறின விஷயத்தில் விரும்பினால் பெருந்தன்மையாக நம்ம நடந்து கொள்ளலாம். சும்மா போகவங்களை தள்ளி விட்டு போயிட்டான் விளையாட்டாக, நீங்கள் அவனை போய் தள்ளி விடலாம். ஏன்? அவன் செஞ்சதுக்கு பதில். இப்படி செஞ்சால் என் மீது குற்றம் வருமானா வராது. ஏன்னு கேட்டால், நீ செஞ்ச, நான் அதுக்கு பதிலடி கொடுத்தேன். நீ செஞ்சதுக்கு கணக்கு நான் தீர்க்கிறேன். கணக்கு அதே கூடிடக்கூடாது. அவன் ஒரு கை வெட்டினா நான் 2 கை வெட்டக்கூடாது. அதுபோக இந்த பல்ல உடைக்கிறது, மூக்கு உடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் செஞ்சான்னு சொன்னால் அதை பழி தீர்க்கிறது தனி நபருக்கு கொடுக்கப்படலை, கவர்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கத்துக்கு. என்னுடைய இந்த பல்ல உடைச்சி தான் அப்படின்னு புகார் கொடுத்தோம்னு சொன்னால், இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதை சரியான முறையில் தாமதம் இல்லாமல் விசாரித்து உண்மை என்று தெரிய வந்தால் அரசாங்கம் அதே பல்ல அவனுக்கு உடைக்கும். என்னுடைய கட்ட விரலை ஒருத்தர் வெட்டினான்னு சொன்னால், நான் போய் அவன் கட்ட விரலை வெட்டக்கூடாது. அரசாங்கம் அதுக்கு என்ன செய்யும்? பொறுப்பேற்றுக்கொண்டு அரசாங்கம் வெட்டும்போது அந்த வன்முறை தொடராது, கலவரங்கள் தொடராது. நானே போய் வெட்டணும்னு சொன்னால் அவன் குடும்பத்தை என்னை வெட்டுவான். இப்படியே அது சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும். அந்த பழி தீர்த்தல் என்பது குற்றவியல் சட்டம் சம்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். சும்மா வாயினால் பேசி கொடுத்துட்டுவது, அடி தள்ளு முள்ளு, இந்த மாதிரி சாதாரண பெட்டி கேஸ் லெவலுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மளே என்ன செஞ்சிடலாம்? ஒரு அடி அடித்தா நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கணக்கு தீர்க்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. இது யார் நமக்கு அநியாயம் செஞ்சாலும் இப்படி செய்யலாம். ஆனால் பெற்றோர் என்பது இந்த கணக்கில் வருமானா வராது. அதான் வழங்கிக்கணும். பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் தான் அவங்களுக்கு ஜீவநாடி. அவங்களால் தான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள். அவங்க இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து ரெக்க முளைச்ச உடனே, உங்களுக்கு ஒரு மனைவி மக்கள் வந்த உடனே அவர்கள் உங்களுக்கு சுமையாக தெரிகிறார்கள். சில விஷயங்களை அவர்கள் வயசுக்கு தகுந்தவாறு, அவர்கள் காலத்துடைய அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தவாறு எதையாவது சொல்வார்கள். அது இந்த காலத்துக்கு பொருந்தாததாக கூட, ஒரு தவறானதாக கூட இருக்கலாம். அந்த தவறாக சொன்னார்கள் சொன்னால் அந்த தவறான விஷயங்களை கேட்காம நீங்கள் இருக்கலாம். அவங்க சொன்னதுக்காக நீங்கள் தப்பை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இப்படி சொன்னதுக்காக உங்களை வெறுக்கலாமான்னு கேட்டால், பகைக்கலாமான்னு கேட்டால், இன்னையோட உனக்கு எனக்கு பேச்சு இல்லைன்னு சொல்லலாமான்னு கேட்டால், அல்ல அவங்களுக்கு செய்கிற உதவிகளை நிறுத்தினால் அது மார்க்கத்தில் கூடுமானா கூடவே கூடாது. பெற்றோர் உங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் கிடையாது. சமமாக நின்றுக்கிட்டு நீ என்னை திட்டினா நான் உன்னை திட்டினேங்கிற அளவுக்கு உள்ள ஆளுக்கு கிடையாது. இதை பற்றி திருக்குர்ஆன் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த மாதிரிலாம் பெற்றோருக்கு எதிராக பேசுவான். சந்தோஷமாக இருக்கும்போது போய் தாயை கொண்டு சீண்டு சொல்லுவான். கோவம் வரும்போது தான் சொல்லுவான். அந்த கோவம் வரும்போது சொல்லக்கூடாது தான் மார்க்கத்து கட்டளையே. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ அது குறித்த சில வசனங்கள் இங்கே பாருங்கள், அதில் உங்களுக்கு விளங்கிக்கணும். 17வது அத்தியாயம் 23, 24 வசனங்கள். ஒகலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உமது இறைவன் உத்தரவிடுகிறான். நபிகள் நாயகத்தை நோக்கி, நம்மளை நோக்கி இறைவன் சொல்லுகிறான், அல்லாவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது கட்டளை, ஒபில் வாலிதைன் எஹசானா,
பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், நல்லுதவி புரியுங்கள் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். இது ஜென்ரலாக ஒரு கட்டளை. அதை விவரமாகவும் சொல்லுகிறான். அதை தொடர்ந்து இந்த வசனங்களில் வருகிறது. இம்மா எவ்வளவுகன்ன இந்த கிபர அஹதுகுமா அவ் கிலாகுமா, உன்னிடத்தில் உன் பெற்றோரில் 2 பேருமோ அல்லது 2 பேரில் ஒரு ஆளோ முதுமை அடைந்து விட்டால், உன்கிட்ட இருக்கும் பொழுது உன் தாயோ தந்தையோ 2 பேருமோ ஒரு வயசான காலத்தை அடைந்து விட்டார்கள் சொன்னால், பொலா தகுல்லகுமா உஃபின், அவங்கள சீ என்று சொல்லிடாது. சீன்னு கூட சொல்லிடக்கூடாது. அடிக்கலாமா, உதைக்கலாமா, விரட்டு அடிக்கலாமா, முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாமாங்கிற பயங்கரமான விஷயம். இது சின்ன ஒரு விஷயம், சீ என்று சொல்வது. அதுவும் சொல்லக்கூடாது. பொலா தகுல்லகுமா உஃபின், அவர்களை சீ என்று சொல்லாத. ஒலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாத. ஒகுல்லகுமா கவுலன் கரீமா, மரியாதையான சொல்லை அவர்களுக்கு சொல்லு. பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் சீ சொல்லக்கூடாது, விரட்டக்கூடாது, கண்ணியமான மரியாதையான சொல்லை சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஈக்குவலாக நிற்கக்கூடாதுங்கிற அதையும் சொல்கிறான்ல. ஒஹ்வில் லஹுமா ஜனாக துல்லி, இழிவு என்னும் சிறகை அவர்களுக்கு நீ தாழ்த்து. மினர் ரஹ்மதி, இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நீ உன்னைய தாழ்த்திக்க. அவங்க முன்னாடி, அவங்க மேலே நீ கீழே. அவர்கள் தான் நீ உருவாவதற்கு தாய் தந்தை தான் காரணமாக இருந்தார்கள். அப்போ லஹுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மா, ரஹ்மத்தின் இரக்கத்தின் காரணமாக இழிவு என்னும் சிறகை தாழ்த்து. இழிவுன்னா உன்னை தாழ்த்திக்க, அதை சிறகடிச்சு பறக்காத, அப்படி டவுனாக போயிரு, கீழே போயிரு, அவங்க மேலே இருக்கட்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். மேலும் சொல்கிறான், உகுல், நீ கேளு, சொல்லு, ரப்பி என் இறைவா, இரஹம் ஹுமா, அந்த 2 பேருக்கும் நீ அருள் புரிவாயாக, கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ அந்த மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் செய்வாயாக. அப்போ நம்மளை சின்ன வயசில் வளர்த்த நினைத்து பார்த்து அவங்க நீங்கள் தள்ளாத வயசில் கஷ்டப்படுறாங்களே இறைவா, அவங்களுக்கு நீ அருள் செய்யி, அவங்களுடைய சிரமத்தை குறைச்சிருன்னு சொல்லி இறைவன்ட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி பெற்றோரை கவனிக்கிறத இறை வணக்கத்திற்கு அடுத்ததாக இல்லை சொல்கிறோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கட்டளை. அடுத்த கட்டளை பெற்றோரை நல்ல விதமாக நடத்துங்கள், கெட்ட விதமாக நடத்தாதீங்க, ஈக்குவலாக நினைக்காதீங்க. நீ என்னை கேவலப்படுத்தினா நான் உன்னை கேவலப்படுத்த, 2 பேரும் சமமா? நீங்கள் பணிஞ்சிடணும். எவ்வளோதான் உங்களுக்கு ஆத்திரம் வந்தாலும் சரி, இது என் அம்மா, இது என்னுடைய தகப்பன், இவங்கள்ட்ட நான் ஈக்குவலாக போட்டி போடக்கூடாது. இவன் தான் மனுஷன், வணங்குதா? இதை நாளைக்கு உங்கள் புள்ள உங்கள்கிட்ட போடுவாங்க, விளைவிக்கிறங்க. இதை பார்த்து பாடம் படித்து உங்கள் புள்ள உங்கள்கிட்ட இது மாதிரி நடப்பான், நாளைக்கு உங்களுக்கு கூட இது நல்லது இல்லை. இதை விளைவிக்கிறணும். அதே மாதிரி 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வசைனல் இன்சானபி வாலிதை ஹுஸ்னா, மனிதன் பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு நாம வலியுறுத்துகிறோம். ஒயின் ஜாகதாக்க, அவர்கள் உன்னை வலியுறுத்தினால், அன் துஸ்ரி கபி மாலை சில கபி இல்முன், அறிவு இல்லாம எனக்கு இணை கற்பிக்குமாறு உன் பெற்றோர் வற்புறுத்துறாங்க. இந்த கல்லை கும்பிடு, இந்த மண்ணை கும்பிடு, இந்த தர்காவுக்கு போயிட்டு வா என்று உங்கள் பெற்றோர்கள் அல்லாவுடைய இடத்துல வேற ஆளை வைக்கிற மாதிரி கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ செத்தவனையோ உசுரோடு உள்ளவனையோ வைக்கிற மாதிரி அவங்க அவங்களை கட்டாயப்படுத்தினால், ஃபலா துதிஹுமா, அதுல கேட்காதீங்க, அந்த ஒரு விஷயத்துல கேட்காதீங்க. இளைய மறுஜிவுக்கும், என்னிடத்தில் நீங்க திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அதனால அழகான முறையில் நடந்துக்கிறங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா, தப்பானதுக்கு உத்தரவிட்டார்கள்னு சொன்னா பெற்றோர் கட்டுப்படக்கூடாது, கவனிக்கிறத விட்டுறக்கூடாது. உங்களுடைய ஒருத்தருடைய தகப்பனார் முடா குடியரா இருக்கிறார், பிள்ளைகிட்ட போய் நீ போய் ஒரு சாராய கடையில் டாஸ்மாகில் போய் வாங்கிட்டு வாங்குறாரு, வாங்க மாட்டேன்றணும். இது வாங்கி தரமாட்டேன், சாப்பாடு வாங்கிக்கலும் வாங்கி தர்றேன், நல்லது வாங்கிக்கலும் வாங்கி தர்றேன். கெட்டதை கட்டளையிட்டார்கள் சொன்னால் பெற்றோருக்கு அப்போ மீறலாம். மீறுறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய மற்ற உதவிகள் நிப்பாட்டலாம், நிப்பாட்டக்கூடாது. இப்படிங்கிற ஒரு கருத்துப்பட இந்த ஒரு வசனம் 29:8 சொல்லப்படுகிறது. 31:15 31வது அத்தியாயம் 14-15 அந்த 2 வசனங்களையும் வரிசையாக சொல்லப்படுகிறது. வசைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம், பெற்றோர்கள் விஷயத்தில் நல்லபடியாக நடக்கும்படி நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்து உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சுமந்தாள், வகுனன் அலா வகனின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, சும்மா சுமக்கலை, உன் வயிற்றில் அவள் சுமக்கும் பொழுது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை அவள் சுமந்திருக்கிறாள்.
ஓ ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருடங்கள்ல இந்த பால்குடியை மறக்கடிக்க செய்கிறாள். இந்த 2 வருஷமும் அவள் சாப்பிடுற உணவெல்லாம் உனக்கு உணவாக என்ன செய்கிறது, பாலாக அவள் உனக்கு வந்து தருகிறாள். அதனால அனிஸ்குர்லி, இறைவனாக எனக்கும் நீ நன்றி செலுத்து, ஒளி வாலிதைக்க, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து. உன் பெற்றோர் அல்ல ஈக்குவலா பண்றான், எனக்கு நன்றி செலுத்துற மாதிரி உன் தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்து. இளையல் மசீர், என்னிடத்தில் தான் நீ வந்து ஆக வேண்டும். நீ பெற்றோரை ஒழுங்கா நடத்தலைன்னு சொன்னா என்கிட்ட வருவ மரணத்திற்கு பிறகு திரும்ப உயிர்ப்பித்து, அப்ப நான் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் தர வேண்டியதுக்கு அர்த்தம். மேலும் அந்த அடுத்த வசனம் அப்படி தொடர்கிறது. ஒயின் ஜாகதாக்க அலான் துஸ்ரி கபி மாலை சில கபி இல்முன், அறிவு இல்லாமல் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் வற்புறுத்தினால் பொலா துதிகுமா, அவங்க சொல்ல கேட்காத, கட்டுப்படாத. அதே நேரத்தில் ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களோடு தோழமையாகவே இரு. மாரூஃபன், அழகான முறையில் தோழமையாயிரி. கெட்ட செயல் சொன்னதுக்காக வெறுத்துறாத, கெட்டதை சொன்னாலும் அதை செய்யாத, அது கட்டுப்படாத. மற்ற விஷயத்தில் அவர்கள் முதுமையில் செய்ய வேண்டிய மருத்துவ உதவியாக இருந்தாலும், உணவு கொடுக்கறதா இருந்தாலும், அவர்கள் மலைஜலம் கழித்து ஒரு அசுசைப்படுத்துவார்கள் வந்தாலும் அதை வந்து உன்னையே அது மாதிரி இருக்கும்போது கவனித்தார்கள்ல, அதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு, இது இறைவன் எனக்கு கட்டளை வேறு இட்டிருக்கிறான், எப்படி இறைவனுக்கு இணை கற்பித்தால் என்னை தண்டிப்பானோ, பெற்றோரை சரியாக கவனிக்காவிட்டாலும் தண்டிப்பான் என்ற ஒரு இறை அச்சத்தோடு நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 31வது அத்தியாயத்தில் 14-15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பெற்றோர் விஷயத்தில் வந்து அவங்க கெட்ட பெற்றோராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு தான் சட்டமே. நல்ல பெற்றோருக்கு இந்த கொஸ்டின் வராது, நீங்கள் அனுசரித்து இருந்துகிட்டே இருப்பீங்க. பெற்றோர் சரியா இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் பெற்றோர்கள நல்லவங்களா இருப்பாங்க, சொல்ல இயலாது. இப்போ ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க, ஒரு இளைஞன் இருக்கிறான், நீ வந்து டவுரி தான் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா கட்டுப்படாதீங்க, அது வாங்க மாட்டேன். டவுரி வாங்கக்கூடாது, பெண்களுக்கு தான் நம்ம மகரு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணலாம், அவங்க சொல்லி கேட்காம இருக்கலாம், அதோடு நிறுத்திக்கிறணும். நீ என்னை இப்படி சொன்ன காரணத்தினால் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், உனக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன், உன்னை கொண்டு முதியோர் இடத்துல போட்டுருவேன், இல்லாட்டி எங்கே விட்டு விரட்டி விட்டுருவேன் என்று நடக்க உங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். மாதிரி இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்திலையும் சொல்லுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்துலுமா ஹர்ரம் அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக ஆக்கியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்கிறோம், உங்களுக்கு இறைவன் ஹராமாக ஆக்குனதை நான் சொல்கிறேன். அது என்ன ஹராமு, ஒரு லிஸ்ட்டே போடுகிறான். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக எதை ஆக்கிறாதீங்க. இறைவனுக்கு நிகராக மனுஷனையோ மரஞ்செடிகளையோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ இதையுமே நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஒபில் வாலிதேன் இஹ்சானா, பெற்றோருக்கு அழகான முறையில் உதவி செய்யுங்க, அதை மீறினா அது ஹராமு. அப்போ நீங்கள் ஹராமு பன்றி சாப்பிட்றது ஹராமுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறீங்க. எத்தனையோ செத்து போன ஆடு கிடந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா ஹலாலா ஹராமான்னு பயங்கரமாக கேட்குறீங்க. ஏன்னு கேட்டால் இறைவன் ஹராமாக தடுத்ததை நம்ம சாப்பிட்றக்கூடாது. இதுலெல்லாம் பார்க்குறீங்களா, இது ஹராமாச்ச. பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பது, கவனிக்காமல் இருப்பது ஹராமு, விளக்கப்பட்டது தடை. ஹராமுக்கு என்ன தண்டனை அந்த லிஸ்ட்டில் ஒடியாந்துடும். இது 6வது அத்தியாயத்தில் இன்னும் பல தப்புகள்லாம் பட்டியல் போடுறான் இறைவன். குழந்தைகளை கொள்ளாதீங்க, அது நம்ம இந்த 2 விஷயம் நம்ம இதுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கிறோம். முழுசாக தெரிஞ்சால் 151 வசனத்தை எடுத்து பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் வந்து 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்கிறான், வசனல் இன்சான பி வாலிதை ஹிசானா, மனிதனுக்கு அழகான முறையில் பெற்றோற்ற நடக்குமாறு நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், அவனுடைய தாய் அவனை வந்து சிரமத்தோடு சுமக்கிறாள். வலாத்துஹு குர்ஹன், சிரமமாகத்தான் அவனை பெற்றெடுக்கவும் செய்கிறாள். சுமக்கிறது கஷ்டம், சுமந்து விட்டு கடைசியில் பெற்றெடுக்கிறது என்னது, மரணத்தினுடைய வாசலை தட்டி விட்டு தான் திரும்பி வருகிறாள். அவ்வளோ பெரிய சிரமத்தோடு இருக்கிறாள். அப்போ பால் விட்டுக்கிறாள், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாள். இப்படி செய்து இருக்கும் பொழுது நீ எதுக்காக வேண்டி நீ வந்து அவங்கள நல்லபடியாக நடத்த மாட்டேங்கிற கருத்துப்பட 46-15 எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான். அதனால பெற்றோர் விஷயத்தில் வந்து அவங்க வந்து என்னதான் உங்களுக்கு செஞ்சாலும் சரி, உங்களை திட்டினாலும் ஏசினாலும் அவங்க பக்கமே தான் முழு தப்பு இருந்தாலும், தப்பு வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த அப்படி இருப்பாங்க பெற்றோர்கள் வந்து. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா சமூகத்தில் வந்து
அவங்க மூட நம்பிக்கைகள் இருப்பாங்க, அதை நம்ம மேலே திணிப்பாங்க. திணிச்சா அதுக்கு உடன்படாதீங்க. அவங்க அதில் இருக்கிறாங்க என்ற காரணத்தினால இதனால் உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லாதீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. புரிய வைங்க. புரிய வைக்காவிட்டாலும் அதை நீங்கள் அவங்கள கவனிக்கிற உங்களுடைய கடமை. முஸ்லீம் அல்லாத பெற்றோராக இருந்தாலும் நீங்கள் கவனிச்சாகணும். பெற்றோருங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு, நீங்களா தேடிக்கிட்டதா பெற்றோர்? இன்னாரே நான் பெற்றோராக நான் முடிவு செய்து விட்டேன் நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க? இறைவன் உங்களுக்கு அவங்கள பெற்றோராகவும் அவங்களுக்கு உங்களை பிள்ளையாகவும் ஆக்கியிருக்கிறான். இறைவன் ஆக்கியிருக்கும் பொழுது அதை எப்படி நீங்கள் உடைக்கிறது? அதை எப்படி உங்களுக்கு முறிக்க முடியும்? அது முறிக்க முடியாது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தில் ஒரு ஆள் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நீ பெரும்பாலும் பெற்றோர்கள் சந்தியில் நிப்பாட்டுறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வாய்த்த மனைவியர் தான் பெரும்பாலும் காரணமாக இருப்பாங்க. ஒருத்தனுக்கு மனைவின்னு வர்ற வரைக்கும் அம்மாவை அந்த மாதிரி வச்சுருப்பான் ஒருத்தன். எப்போ மனைவின்னு வந்து விட்டாலோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அம்மாவும் காரணமாக இருப்பாங்க, இந்த மனைவி தான் காரணம்னு சொல்ல முடியாது, அந்த இவனுடைய அம்மாவும் காரணமாக இருப்பாங்க. நம்ம போட்டியாக வந்துட்டா அப்படின்னு சொல்லி பெத்த மகள் மாதிரி நடக்காமல் அவளை ஒரு வில்லி மாதிரியே பார்ப்பார்கள். அவங்க அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி. பழைய காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் மனைவி சொல்லை கேட்டுக்கொண்டு நீங்கள் தாய் எப்படி வெறுப்பீங்க? இவங்க நேற்று வந்த உறவு மனைவி நினச்சா வாழ்வீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பிரிஞ்சு கூட போயிடுவீங்க. அம்மா விட்டு பிரிய முடியுமா உங்களால்? அது பிரிக்க முடியுமா? நம்ம இல்லைன்னு ஆயிருமா? அப்போ இந்த பெரும்பாலும் இந்த வர்ற இந்த கோளாறுலாம் எங்கே வரும்னு கேட்டால், ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருமகள் என்ன செய்யணும், நாளைக்கு நம்மளை இந்த மாதிரி நம்ம பிள்ளை நடத்துவாங்கிறத உணர வேண்டும். நம்ம இந்த மாதிரி நம்ம மாமியாரை நடத்தினால் நமக்கு என்ன செய்யும், நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பொம்பளை நம்மளை எப்படி நடத்துவாள் அப்படிங்கிற நடத்தினாலும் நம்ம பையனுக்கு தப்பாக தெரியாது அப்படின்னு நீங்கள் மருமகளாக இருக்கிறவங்க விளங்கணும். அதை எப்படி விளங்கணும்னு கேட்டால், அதுக்கு குர்ஆன் நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் ரொம்ப தோழமை கொள்வதற்கு மனிதர்கள்லையே நான் யாரோடு ஃபஸ்ட்டு தோழமையாக இருக்கணும்? மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான நட்பு, சொந்தம், பந்தம், நூற்றுக்கணக்கான விஷயங்கள் தொடர்புகள் இருக்கும். தலைவராக இருப்பாங்க, நண்பராக இருப்பாங்க, முதலாளியாக இருப்பாங்க, ஒரு பற்றின பொறுப்புகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். வேறு உறவு, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், நிறைய உறவுகள் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு தோழமை கொள்வதற்கு ரொம்ப தகுதியானவர் யார் என்று நபிகள் ஐயோ யார சொல்லலாம், மண் அஹக்குன் நாசி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் அழகாக தோழமை கொள்வதற்கு மனிதர்களில் யாரு முதலிடம் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். சரி, தாய் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, அடுத்து யாரை சொல்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லி அவர் அப்புறம் கேட்குறாரு, சும்மா மண், அடுத்து யாரு? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உம்முக்க, சும்மா உம்முக்க, அப்புறம் உங்கள் அம்மா தாங்கிறாங்க. முதல்ல அம்மாட்டாங்க, ரெண்டாவது யாரு? ரெண்டாவது கிடையாது, சும்மா உம்முக்க, அப்புறமும் உங்கள் அம்மா தான். அப்போ மறுபடியும் கேட்குறாரு, சரி ரெண்டாவது இருக்கட்டும். மூணாவது கேட்குறாரு, சும்மா மண், அப்புறம் யாரு? சும்மா உம்முக்க, அப்புறம் உங்கள் அம்மா தான். அப்போ நாலாவது கேட்கும்போது தான் சொன்னாங்க, சும்மா அபூக்க, அப்புறம் தகப்பனார். தாய்க்கு அடுத்து கூட தாப்பம் கிடையாது. தாய் ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தகப்பனார். அப்போ இந்த மாதிரி தாயா தந்தையான்னு வரும்னு சொன்னால் தாயின் பக்கம் நிற்கணும், தாய்க்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அப்போ இந்த உலகத்திலேயே தாயை நேசிக்கணும் என்று சொன்னால் அது என்ன காரணத்துக்கு நீங்கள் பகைக்க போகிறீங்க? அவங்கள எப்படி என்னைய மானத்தை போய்கிட்டா, மரியாதை போய்கிட்டானா உங்களை பேசுகிற மாதிரி வளர்த்து விட்டவங்க தானே. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை வளர்த்தது யார்? அவங்க தான். அதே இது புகாரியில் 5971வது ஹதீஸில் இருக்கிறது. எடுத்து மொழிபெயர்ப்பு நடத்திங்களே படித்து மனசில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக முஸ்லீம்ங்கிற நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆள் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்ய விரும்புகிறேன். ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு நாட்டில் வாழ முடியாத, இஸ்லாமியர்களாக வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கே இருந்தால் நம்ம இஸ்லாத்தை விடுற அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைத்தால் சொத்து பத்து, சொந்தம் பந்தம், வீடு வாசல்லாம் துறந்து விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத்துன்னு இஸ்லாத்தில் பேர். நபிகள் நாயகமே அப்படி தான் மக்கா விட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க. அவங்களுடைய தோழர்கள் பலரும் மக்காவில் வாழ முடியாமல் மதீனாவுக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? இந்த கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஊரில் இருந்தால் முடியாது, அவங்க சொல்கிறபடி நடக்கணும்னு நம்மளை வற்புறுத்துவாங்க, நம்மளுக்கு தாங்க முடியாது என்று சொல்லி தான் ஹிஜ்ரத்து பெரிய ஒரு கொள்கைக்காக செய்கிற ஒரு தியாகம். இதை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கப்புறம் ஒரு ஜிஹாத். நமக்கு எதிராக படை திரட்டி யாராவது வருவார்கள்னு சொன்னால் நான் அந்த படையில் பங்கேற்று அறப்போர் செய்வதற்கு, புனித போர் செய்வதற்கு உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி தருகிறேன். நபிகள் நாயகத்திட்ட வந்து ஹிஜ்ரத்து செய்ய தேவைப்பட்டால் அதுக்கும் நான் தயார். ஜிஹாது செய்யறதுக்கு போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கும் வரதுக்கு தயார். போருக்குன்னா ஒரு நாடு நமக்கு எதிராக போர் படை திரட்டி வரும் பொழுது நானும் படை வீரர்கள்னா இப்போ இராணுவம்னு வச்சுக்கிற மாட்டாங்க. நபிகள் நாயகர் தான் இராணுவத்தை வைத்து கொள்ளாத ஒரே சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. போர்னு வந்து அறிவிப்பாங்க, மக்கள்லாம் வந்துடுவாங்க, அவங்களும் தலைமை தாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாரு ஒரு ஆள். எதுக்காக இதை செய்கிறேன்னு கேட்டால் அபுத்தகையில் அஜிரம் என்னெல்லாம் அல்லாவிடத்தில் ஒரு கூலியை எதிர்பார்த்து நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நபிகள் நாங்கள் கேட்குறாங்க, ஹல்மின் வாலிதைக்க அகதுன் ஹையும், உன்னுடைய தாய் தந்தையரில் யாராச்சும் உசுரோடு இருக்கிறாங்களா, தாயோ தந்தையோ உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்குறாங்க. அப்போ காலனாம், ஆமாம், பல் கிலாகும், 2 பேருமே இருக்கிறாங்க, தாய் தந்தை 2 பேருமே உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னோடனே அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சரி நீ அல்லாட்ட கூலியை தானே எதிர்பார்க்குற? ஆமாம் அப்படிங்கிறார். அப்போ ஃபர்ஜி, நீ போ இல்லை வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் ஃபஹசின் சுஹபத்தகுமா, அவங்களுடைய தோழமை அழகுபடுத்து, அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமை கொள்ளு. அப்போ ஜிஹாது செய்கிறேன், ஹிஜ்ரத்து செய்கிறேங்கிற ஒரு பெரிய தியாகத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வருகிறாரு. தாய் தந்தையை ஒழுங்காக நடக்கிறியா, இருக்காங்களா, உசுரோடு இருக்கிறாங்களா, போ அங்கே போ, அவங்களுக்கு செய்கிற கடமை அழகான முறையில் செய் அப்படிங்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பெற்றோருக்கு. இதை விளங்கி இருந்தால் முதியோர்கள்லாம் வந்திருக்குமா? முதியோர் உள்ளவர்கள்லாம் யார்? பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தானே. இதை நம்ம விளங்கணும். அதே மாதிரி வந்து இதே கருத்துப்படி புகாரில் 3004வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. புகாரில் 3004வது ஹதீஸில் இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார் இல்லையா, அப்போ நபிகள் நாயகம் வந்து உங்கள் தாய் தந்தருக்கு பணிவிடை செய்யி என்று சொன்ன விஷயத்தை, அது புகாரில் 4004வது ஹதீஸ் நம்பர் நீங்கள் பார்த்து அதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் சொல்கிறாங்க, ஒருத்தன் நாசமாக போய்விட்டான். அதாவது அரபியில் வந்து மூக்கு மண்ணா போகுதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா நாசமாக போகிற சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒருத்தனுடைய மூக்கு நாசமாகி விட்டது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த தோத்துருக்கு மீசையில் மண் ஊட்டுறன்னு சொல்லுவோம்ல, மீசையில் மண் ஊட்டுறன்னு அர்த்தம் மல்யுத்தம். ஒரு மல்யுத்தம் நடத்தும்போது யார் ஜெயிக்கிறா என்பதை பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குப்புரை கவுத்தி மீசையில் மண் ஊட்டுச்சுன்னா தோத்துட்டான்னு அர்த்தம். அதில் பட்டாத அளவுக்கு நிமிர்ந்து எவ்வளோ அடிவதை வாங்கினாலும் சரி, மீசையில் மண் ஊட்டுறதா தோல்விக்கு அறிகுறியாக வச்சுருந்தாங்க. அப்போ என்ன செய்வான், நிறைய தான் தோத்த மாதிரி தெரியும் பார்த்தா, ஆனால் மீசையில் மண் விட்டாத அளவுக்கு என்ன விட்ட மாட்டான். அப்படி செஞ்சுட்டா என்ன செய்வாங்கன்னா, தோத்துட்டான்னா மீசையில் மண் ஊட்டிச்சா தோத்துட்டான், மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டான்றது மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, மூக்கில் மண் படுறதுங்கிறது தோல்விக்கு ஒரு அடையாளமாக சொல்ல அரபியில் சொல்கிறக்கூடிய வார்த்தை. அப்போ நம்ம அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கருத்தை எடுத்துக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒருவன் நாசமாகி விட்டான், மேலும் நாசமாகி விட்டான், மேலும் அவன் நாசமாகி விட்டான் அப்படிங்கிறாங்க திடீர்னு. அப்போ நபி தோழர்கள் கேட்குறாங்க, மண் யாரை சொல்லலாம், யார் நாசமாயிட்ட, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மண் அதற்கு அபவைகி இந்தல் கிபரி, முதுமையான வயசில், தள்ளாத வயசில் பெற்றோரை அடைந்து, அகதகுமா அவ கிளைகுமா, ஒரு ஆளையோ 2 பேரையோ, தாயையோ தந்தையையோ அல்லது தாய் தந்தை இருவரையுமோ யார் அடைந்து கொள்கிறானோ, அடைந்து புலம் எதுகுளில் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்கு போக முடியலையோ அவன் நாசமாகிவிட்டான். தாய் தந்தையரை முழுமையில் அடைந்து விட்டால் அவர்களை கவனிக்கிறத சொர்க்கத்தில் சேர்த்துறோம். இவன் அதை கவனிக்காம தாய் தந்தையர் முதுமையில் இருந்தால் அல்ல அவன் நரகத்தில் போடுறான்னு சொன்னால் அவனுக்கு நாசம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இது கன்ஃபார்மாக சொர்க்கத்தில் சேர்க்கிற ஒரு செயல். தாய் தந்தையரை கவனித்தல் என்பது, தாய் தந்தையரையோ தாயோ தந்தையோ யார் இருக்கிறாங்களோ அவங்கள கவனிக்கிறது கண்டிப்பாக சொர்க்கத்தில் சேர்த்துறேன். ஒருத்தனுக்கு தாய் தந்தையரும் இருந்து கடைசியில் மறுமை நாளில் நரகத்துக்கு அல்ல தள்ளுறானே, இவன் தான் நாசம். இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்து நாசமாக்கிட்டானே. தாய் தந்தையர் முதுமையில் கிடைக்கிறது போய் பாக்கியமில்ல. உன்னை வளர்த்துக்கு நன்றி கடன் செய்யறதை விட வாய்ப்புன்னு இருக்கு. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவங்க முதுமையில் ஒன் பொறுப்பில் இருந்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு நிகரான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பை கூட நீ வந்து பெற்றும் கூட உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் அப்படின்னா நீ சரியாக நடத்தலைன்னு சொன்னான். அப்போ வந்து நீ நாசமாக போயிட்டான் இவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்.
அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தோட கேட்குறாரு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான காரியம் எது? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உரிய நேரத்தில் தொழுவது. சரி, அடுத்து என்ன கேட்குறாரு? பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு அழகான முறையில் நடத்துவது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்போ தொழுகைக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்த நிலையில் எது வைக்கப்படுதுன்னு கேட்டால் பெற்றோருக்கு உதவி செய்வதை நபிகள் நாயகம் வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பெற்றோருக்கு உதவி செய்கிற வலியுறுத்துற பக்கம் இருக்கட்டும், அதை சரியாக நீங்கள் செய்யலை என்று சொன்னால் பெரும் பாவங்கள்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல இஸ்லாத்தில். பெரும் பாவங்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 5, 6, 7, 8, 10 ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்னதில் ரெண்டாவதாக எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் இதுதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? நபிகள் நாயகத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பெரும்பாவண்டா என்ன? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல் இஸ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு நிகராக்குது. அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கும் பொழுது கண்டதையும் அல்லாஹ்வுக்கு சமமாக நீங்கள் ஆக்குறது, அது ஃபஸ்ட்டு பெரும்பாவம். ஒக்குக்குள் வாலிதைனி, பெற்றோரை நோவினை தொல்லைப்படுத்துவது துன்பப்படுத்துவது ரெண்டாவது பெரும்பாவம். மூன்றாவது கொலை செய்வது, நாலாவது பொய் சாட்சி சொல்வது என்று இந்த ஹதீஸில் 4, வேற ஹதீஸில் இன்னும் சில கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ சொன்னாலும் ரெண்டாவது பெற்றோரை தொல்லைப்படுத்துறது தான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் ஒரு பெரிய குற்றம் என்று சொன்னால், பெரும்பாவம் என்று சொன்னால், பெற்றோரை சரியாக நடத்தாமல் இருக்கிறது பெரும்பாவம். இதெல்லாம் கவனித்து கொண்டு நீங்கள் பெற்றோர் விஷயத்தில் சரிக்கு சரியாக நீங்கள் நிற்காதீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, தப்புக்கு துணையும் போகாதீங்க. ஆனால் இப்போ அவங்கள வந்து நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த உறவு, நீங்கள் உருவாக்கி கொண்ட உறவு இல்லை. அதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டு நல்லபடியாக தான் நடக்க வேண்டும். அதில் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது.